வணக்கம். நான் உங்களை செஃப் சகுலன். இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்து ஒரு மீன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது வளர்ப்பு மீன். இதுல வந்து பாதி மீன் தான் எடுத்துருக்கு, ஒரு பெரிய மீன். இதுல வந்து பாதியை பாருங்க வந்து கரெக்டா 1 கிலோ வெயிட் வரும். அப்போ இதை வந்து ஒரு நம்ம ஸ்லைஸ் ஆகும், ரவுண்டாக தான் வந்து கட்டமாக கட்ட போகிறோம். ஒரு பீஸ் வந்து ஒரு 100 கிராம் அளவில் கட் பண்ணோன்னா மொத்தமாக ஒரு 10 பீஸ் வரும். அரை மீன் 10 பீஸ் வருது. இது வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர், அதே டைமில் அரிசி மாவு, அதுக்கு கூட முட்டை எல்லாம் அடித்து ஊற்றி ப்ளஸ் வந்து மசாலாஸ் எல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எலுமிச்சங்காய் ஜாரெல்லாம் விட்டுறோம். அதில் தான் வந்து இந்த மீனை ஊற வச்சு பொரிக்க போகிறோம். தவாயில் தான் பொரிக்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டான மீன். நம்ம வெயிட் வந்தாலும் மீன் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மீன் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியோட பாருங்கள் என்னென்ன மசாலாஸ் யூஸ் பண்ணுறாங்க. மீன் ஃப்ரையில் வந்து நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நான் ஏற்கனவே ஒரு 5-6 வீடியோஸ் உங்களுக்கு மீன் ஃப்ரையில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மீன் கரையிலே வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மீன் குழம்பம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு செய்கிறதுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இது ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த மீனில் பாருங்கள் அந்த செதில் அப்படி கொஞ்சம் இருக்குது. நம்ம இங்கே வர கை வச்சாலே இலகி வருது. இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். மொத்தமாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு வாஷ் பண்ணி திரும்ப வந்து ஒரு அரிப்பில் தண்ணி வடி வச்சு அப்புறமா தான் மசாலா போட்டு நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ நம்ம டைம் பார்க்குற டைமில் கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆகும். நல்லா ஊறினாலும் மசாலா எல்லாம் உள்ள நல்லா பிடிக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறது குயிக்காக பண்ணிடலாம். அப்படி நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணி அழகாக 10 பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் மசாலா புரட்டி ஊற வைக்க போகிறோம். மேலே நல்லா கலகி கட் பண்ணி அப்படின்னா திரும்ப வாஷ் பண்ணி தண்ணி வடி வச்சுட்டோம். இப்போ மசாலாஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோவுக்கும் மொத்தமாக 100 கிராம் மாவு சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும். அப்போ 50 கிராம் ரெண்டுலேயுமே எடுத்துக்கிறோம். இது வந்து நல்ல கிறிஸ்பி ஆட்டம், அது முறை மாட்டம் இருக்கும், நல்ல சாஃப்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சங்காவோட ஜூஸ் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து இந்த பாருங்க, நான் இப்படி வச்சு ஒரு 2 வாட்டி போடுறேன். இப்போ கிராம் கணக்கில் ஒரு 15-20 கிராம் இருக்கும். அதுக்கு கூட பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 100 மில்லி அளவில் சேர்க்குறேன். இது மசாலா எல்லாம் உதிர்ந்து போகாமல் நல்லா ஒட்டி உள்ளாடி பிரிக்கிறதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, இது வந்து ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டீஸ்பூனில் பாருங்கள் இவ்வளோ தான் எடுத்துக்கிறோம். அதே டைமில் வந்து வத்தல் பொடி நம்ம காரத்துக்கு தகுந்தவாறு சேர்க்கல. நான் ஒரு டீஸ்பூனில், இது வந்து கிராம் கணக்கில் ஒரு 10 கிராம் இருக்கும், சேர்த்துக்கிறோம். ஏன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல மிளகு பொடியும் சேர்ப்போம். அது முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸு. அதுவும் கொஞ்சமாக சேர்க்குறேன். அது ஒரு 5 கிராம் அளவில் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதே டைமில் கொஞ்சமாட்டு ஜீரக பொடியும் சேர்க்குறேன். நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு முட்டை எடுத்துருக்குறோம். இந்த 1 கிலோவுக்கு ஒரு முட்டை. வேறுங்க நிறைய பொருட்கள் சேர்த்துருக்குறோம். எல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கிறிஸ்பியும் கொடுக்கணும். இப்போ எல்லா மாட்டும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 100% மிக்ஸ் ஆகி வரட்டு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீனில் இதை அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணி அப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்சு தான் அதுக்கப்புறமா நம்ம ஒரு தோசைக்கல் தான் எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் வந்து எண்ணெய் சேர்த்து அப்படி வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மசாலாவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ மீனை எல்லா பீஸுமே இதில் சேர்த்துக்கிட்டு அப்புறமா மசாலா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா இந்த மாதிரி மசாலாவில் நல்லா டிப் பண்ணிக்கிறேன், எங்குமே கலந்து வர மாதிரி. ஒரு துண்டை மசாலா புரட்டி பக்கத்தில் வேறு ஒரு பிளேட் வச்சுருக்கிறேன். பிளேட்டில் சேர்க்குறேன். நம்ம அந்த வால் பீஸ்லேருந்து எல்லாமே எடுக்கிறோம். அப்படியே தான் மொத்தமாக நம்ம 10 பீஸு வச்சுருக்கிறோம். எல்லா பீஸும் ஒரே சைஸில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு உள்ள பீஸ் பார்த்திங்கன்னா இடப்பகுதியில் உள்ளது கொஞ்சம் வீதி ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் கீழே வர வாலுக்கு பக்கத்தில் வர பீஸோட அந்த அளவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வெயிட் வந்து எல்லாமே சராசரி 100 கிராம் அளவில் பார்த்துக்கணும். 2, 4, 6, 8, 9 பீஸு. இது 10வது பீஸு. இந்த 10 பீஸை முடிகிற டைமில் மசாலாஸும்
கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த அளவு கரெக்டான எக்ஸாக்ட் குவான்டிட்டியில் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்குது. அப்புறம் அந்த சைடில் ஏதாவது மசாலாஸ் நமக்கு வந்து கொஞ்சம் ஒட்டி இருக்குன்னா அது நல்லா வலித்து நம்ம இந்த மீனில் வந்து இந்த மாதிரி ஏதாவது கேப்புகள் இருந்துன்னா இப்படி ப்ளேஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். மசாலாவும் கரெக்டாக சரியாக போச்சுது. அதே டைமில் ஒன்றுக்கும் திகையாமல் இல்லை, எல்லாமே கரெக்டாக. நம்ம இனி இந்த ஒரு பிளேட் வச்சு இதை மூடி அப்படியே அரை மணி நேரம் வைக்கிறோம். சூப்பராகிட்டு இது மசாலா எல்லாம் பிடிச்சி வரோம். இதுக்கு பேர் தான் நம்ம மேரினேஷன் அப்படி சொல்கிறது. அதுக்கப்புறம் தான் இங்கே கடையை ரெடியாக வச்சுருக்கிறோம் பாருங்கள். தோசைக்கல் இதில் வந்து பற்ற வச்சு அப்படியே எண்ணெய் விட்டு இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கல் நல்லா சூடாகிட்டு அப்படியே வந்து ஆவி வரதை பாருங்கள். இந்த டைமில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் பொரித்து எடுக்கிறேன். அப்படியே பாருங்கள் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிறனால இந்த எண்ணெய் வந்து குழியில் வரும். அப்போ நம்ம இதை வந்து ஒரு கரண்டி எடுத்து எண்ணெய் எங்குமே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீனை நம்ம வந்து சேர்க்க போகிறோம். மீன் நம்ம வைக்கிற டைமில் வந்து நடுவில் ஒன்றா வைக்கிற டைமில் வந்து சென்டரில் உள்ள எண்ணெய் எல்லாம் சைடில் எல்லாம் வரப்பு ஸ்டார்ட் ஆயிடும். ஒம்பது 10 துண்டே நம்ம ஒரே ஐடியா வச்சுக்கிட்டோம். நம்ம 2 நிமிஷத்துக்கு எனக்கு திருப்பி போடக்கூடாது. இது பாருங்கள் இப்போ தான் வந்து அப்படியே நல்லா ஃப்ரை ஆகுறது ஸ்டார்ட் ஆகுது. எங்குமே நல்லா ஆயில் வந்து அப்படி பிடிச்சி வருது பாருங்கள். நம்ம உடனே அப்படி மறைச்சி போட்டுக்கிட்டோம்னா இந்த மசாலா வந்து பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு தான் மசாலா எல்லாமே உள்ளே இந்த ஃப்ரை ஆகி உள்ளே பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டால் போதும். இப்போ 2 நிமிஷம் போடாது. ஒன்று திருப்பி போடுறது பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எடுக்கிற கம்பி வச்சுருக்கு. இப்போ நம்ம திருப்பி போடணும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டான மீன். நான் இந்த டிஃபரன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வளர்ப்பு மீன் நம்ம வந்து கரண்டி வச்சு என்ன போட்டோம்னா அது கரெக்டாக திரும்பி வரது. நம்ம 2-3 வாட்டி போட்டு அப்படியே திருப்பிக்கிட்டோம்னா மீன் உடஞ்சி போகும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரே அடியை நம்ம திருப்பி போடுறது நல்லது. இதான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மீன் வந்து உடையாமல் அப்படி முழுசாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த 2 நிமிஷத்துலேயே ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பீஸு உடையாமல் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒன்று திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா இனி 1 நிமிஷம் போல் தாண்ட விட்டா இந்த சென்டரில் இருக்கிற மீனை நம்ம இங்கே சைடில் ஆக்குறோம். சைடில் இருக்கிற மீனை சென்டரில் ஆக்குறோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம பர்னர் சிங்கிள் பர்னர், இது விறகு அடுப்புக்கும் நம்ம கேஸுக்கும் சிங்கிள் பர்னர் வித்தியாசம் உண்டு. அதனால் என்னென்னா இங்கே வந்து தீ நல்லா இருக்கும், சைடில் வந்து தீ கம்மியாக தான் வரும். அதனால் சைடில் இருக்கிற பீஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரை கம்மியாக தான் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது ஒரு 80% பக்கத்தில் குக்கான உடனே இந்த சென்டரில் இருக்கிற இந்த பீஸை சைடில் ஆக்கிட்டு சைடில் இருக்கிற பீஸை சென்டரில் ஆக்கி திரும்ப ஒரு மினிட்டு போல் குக் பண்ணோன்னா சூப்பராக எல்லாமே ஒரே அளவில் குக் ஆகி வந்துடும். இப்போ இந்த சென்டரில் இருக்கிற பீஸுகள் எல்லாமே நம்ம வந்து சைடில் ஆக்கிட்டு சைடில் இருக்கிற பீஸுகளை சென்டரில் வரும். சென்டரில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். சப்போஸ் வந்து சைடில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ரை கம்மி மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா சைடில் இருக்கிறத நம்ம அப்படியே சென்டரில் ஆக்கி இன்னும் ஒரு வாட்டி கூட மறைச்சி போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இந்த மாதிரி 10 பீஸெல்லாம் சேர்த்து போடுற டைமில் நம்ம வந்து சென்டரில் நடுவில் உள்ளதை மாற்றி போட்டுக்கிட்டால் கூட எந்த அளவில் ஃப்ரை ஆகி வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சைடை மாற்றி இப்போ 2 தடவை தான் திருப்பி போடணும் கிடையாது. ஒரு வாட்டி கூட திருப்பி போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த அளவு ஃப்ரை ஆகிருங்கிறத நம்ம பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. இங்கே நம்ம சைடில் இருக்கிற எல்லாமே இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இது இப்போ லைட்டாக அந்த சைடில் வந்து லேஸ் தீயில் இருக்கிற டைமில் இன்னும் 100% ஃப்ரை ஆகிடும். நம்ம சைடில் உள்ளது எல்லாமே சென்டரில் வச்சுருக்கிறோம். அதுவும் இல்லை 2 நிமிஷத்துக்குள்ளாடி நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இங்கே பாருங்கள் இப்போ எல்லாமே கிராஜுவலாக எல்லாமே கரெக்டாக வந்து ஃப்ரை ஆகி வந்துட்டு நம்ம வந்து சைடை மாற்றி வச்சோம். இப்போ நம்ம விட்ட எண்ணெயும் பாருங்கள் கரெக்டாக அப்சர்வ் ஆகிட்டு. இதை வந்து ஷேலோ ஃப்ரை அப்படிங்கிறது. நம்ம டீப் ஃப்ரை அப்படின்னா நம்ம ஒரு சீனி சட்டியில் ஏதாவது நம்ம எண்ணெய் நிறைய விட்டு அதில் பொரிச்சு எடுப்போம். அப்போ ஆயில் இது நிறைய அப்சர்வ் பண்ணோம். அதுக்கு இதே மாதிரி பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடைசியாக பாருங்கள் கொஞ்சமாட்டு வந்து பச்சை கருவேப்பிலை இருக்குது. இதை வந்து நான் இதுக்கூட சேர்த்து இப்படி மீனுக்கு இடையில டிப் பண்ணி வைக்கிறேன். அப்போ அந்த கருவேப்பிலையோட சேர்த்து சாப்பிட்ற டைமில் சூப்பராக இருக்கும். ஒரு 10-20 செகண்டில் வந்து கருவேப்பிலை நல்லா வாடி ஃப்ரை ஆகி வந்துடும். கருவேப்பிலை பாருங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலைக்கு மேலேயே மீன்களை எல்லாமே நான் எடுத்து வைக்கிறேன். வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 10-20 செகண்ட் போதும். அப்படியே இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு
பாருங்கள் சூப்பரான இந்த மீன் ஃப்ரை ரெடி ஆகுது. ஒரு பீஸு கூட உடையலை. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பீஸுமே வெளியே எடுக்கிறோம். பாருங்க ஃபைனல் வரையிலும் நம்ம கடைசியாக வெளியே எடுக்கிறது வரையிலும் ஒரு பீஸு கூட உடையல்ல, எல்லாமே சேமாக ஃப்ரை ஆகிடுது. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போ டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். பாருங்க முறை இருக்குது. இதே டைமில் நம்ம பல்லில் கடிச்சாலே அப்படியே வந்து கரைஞ்சி போகுது. ஒரு கடி கடிச்சாலே அப்புறம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ போட்ட இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்க, மாவு ஜூஸ், எலுமிச்சங்காய், முட்டை சேர்த்துருக்குற எல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். பை பை, தேங்க்யூ.